நிகழ்ச்சியில பார்க்க போற படம் களம். ஸ்ரீனி, அம்ஜத் கான், பூஜா ராமச்சந்திரன், லக்ஷ்மி பிரியா, மதுசூதனன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. செல்வகுமார் ஒளிப்பதிவுல, ஜாவித் ரியாஸ் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தயாரிச்சிருக்காரு சந்திரன். இந்த படத்தோடைய கதை, முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற அம்ஜத் கான் தன்னுடைய மனைவி லக்ஷ்மி பிரியா மகளுடன் ஒரு வீட்டுல குடியேறாரு. அந்த வீடு அம்ஜத் கானோடைய அப்பா மதுசூதனன் மேஜிக் மேன் நாசரிடம் மிரட்டி அடாவடியா வாங்கின வீடு. முதல் நாளே அந்த வீட்டுல லக்ஷ்மி பிரியா ஒரு பேயை பாக்குறாங்க. ஆனா பேய் இருக்குங்கிறத மறுக்கிற அம்ஜத் கான் ஒரு கட்டத்துல பேயை பாக்குறாரு, பேய் இருக்குன்னு நம்புறாரு. இதனால அந்த பேயை ஓட்டுவதற்காக ஸ்ரீனியை அம்ஜத் கான் வரவழைக்கிறாரு. ஜோசியர் ஸ்ரீனியால அந்த பேயை விரட்ட முடிஞ்சதா, தொடர்ந்து அம்ஜத் கானால அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடிஞ்சதா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஒளிப்பதிவாளர் செல்வகுமார். படத்தின் முழு தரத்தையும் செல்வகுமாரின் ஒளிப்பதிவு உயர்த்தது. ஒவ்வொரு ஷாட்டையும் பேய் படத்திற்கு உண்டான மூடுடன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. படத்துடைய பின்னணி இசை படத்தின் தரத்தை மேலும் உயர்த்தது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். கிளைமேக்ஸ் காட்சியில் ஏற்படும் திருப்பத்திற்காக படத்தின் அனைத்து காட்சிகளையும் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அந்த காட்சிகளிலும் இந்த திருப்பங்கள் தொடர்ந்திருந்தால் களம் வெற்றி களமாக மாறியிருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.